ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் பெரியதாசர் பார்த்துட்டுருக்கோம். கழுமரத்தில் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறா. ஊர் ஜனங்கள்லாம் ஃபுல்லாக சுற்றி இருக்கா. எல்லாம் ரங்கா 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 நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிட்டு இருக்கார். சேஷாச்சலம் அதிர்றார். இப்படி ஒரு பிள்ளைய நான் பெற்றிருக்கேனே, அழகான அரசாங்க உத்தியோகத்தை இப்படி யூஸ் பண்ணிக்க தெரியாமல் இருக்கானே அப்படின்னு கதறார். அம்மா அப்பா எல்லாரும் கதறா. இவர் ஒன்றுத்துக்குமே அசையாமல் கையை கூப்பிட்டு அப்படி கும்பிட்டுண்டு ரங்கா நரசிம்மா அப்படின்னு நிற்கிறார். அப்போது இந்த இந்த கழுமரத்தில் ஏற்றுற போச்சு என்ன பண்ணுவா, அதை ஃபுல்லாக இது பண்ணி கட்டி எல்லாம் பண்ணியிருப்பா. நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ அதில் ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டு மாதிரி இருக்கும், அதில் பண்ணுவாள். அப்போது இவர் ராஜா ஆனால் அவருடைய சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கார், கொலு மண்டபத்தில் உட்காண்டிருக்கார். கொஞ்சம் ஓகே, கொலு மண்டபம்னு சொல்லாமல் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்கான்னு வச்சுப்போமே. நம்ம அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு ஒரு சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கார். அந்த கழுமரத்தில் அவரை ஏற்றுறா. அப்போ இவர் ஆஸ் யூஷுவல் நரசிம்மா 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 அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுற டைம், அதில் அந்த ஃபுல்லாக அதை பண்ணுற டைமில் திடீர்னு அந்த ராஜா உட்காண்டிருக்கிற அந்த கொலு மண்டபம் டகடகடகடகடன்னு அதிர்றது. அவருடைய சிம்மாசனம் அப்படியே ஆடுறது. சிம்ம கர்ஜனை கேட்கறது. கேட்டு அந்த ராஜாவுக்கு, மாமன்னர் நாயுடு ராஜாவுக்கு சவுக்கடி விழருது. சவுக்கடி விழுந்து அந்த கர்ஜனை சவுண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, நரசிம்மரே தான் வந்துட்டார். புல்லரிக்கிறது எனக்கு பேச பேச. என்னுடைய பெரியசாமி என்ன தப்பு பண்ணான் என்னுடைய பெரியசாமி? உன் மேலே ஒரு பாட்டு பாடாத ஒரு குற்றமா? சதா சர்வ காலமும் என்னை நினச்சிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பக்தனை யானையை மதம் பிடிக்க வச்சு ஏற்ற வச்ச, புலி கூண்டில் அடைச்ச, ஈட்டி கத்தி என்னெல்லாம் அவனை போட்டு தொந்தரவு பண்ணின நீயே. என்ன தப்பு பண்ணான் அவன் என்னுடைய பக்தன் அவன் அப்படின்னு அந்த சவுக்கடி சடார் 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 சடார்னு விழுறது ராஜா மேலே. இவருக்கு ஒன்றுமே தெரியல பெரியதாசருக்கு. தாசர் ஆயாச்சு இல்லையா, சிம்ம கர்ஜனையோட நரசிம்மரே வந்தாச்சே, நோமோர் பெரியசாமி பெரிய தாசர். அப்போ மக்கள் எல்லாம் அப்படியே கதறா. அங்க கூடி இருக்கிறவெல்லாம் பயந்து நடுங்கின்னு இருக்கா. பாவ மன்னிப்பு கேளு, பெரியதாசர் கிட்டக்க பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு அந்த சவுக்கடி பலமா ராஜா மேல விழருது. விழ 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 இவர் ராஜாவுடைய வாயில நரசிம்மா ரங்கான்னு வந்து என்னை மன்னிச்சுடுப்பா அப்படின்னு தடார்னு இந்த பெரியதாசன் மேல காலடியில் விழறார். அந்த சிம்ம கர்ஜனை எல்லாம் அடங்கி எடுத்தோம். அப்படி கதறி அழுது அவனை கழுமரம் ஏற்ற வேண்டாம், ஏற்றாதீங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ராஜா விழறார். அந்த ராஜாவுடைய உடம்பு முழுக்க அடி, சவுக்கடி, அதில் ரத்தம் வழியிறது. அப்போதான் அந்த ராஜா காலில் விழுந்தோடனே தான் அந்த பெரியதாசருக்கு சுய நினைவே வருது. அப்போ ராஜா உடம்பெல்லாம் பிளட் ஆனோடனே, என்னாச்சு ராஜா, உங்களுக்கு என்னாச்சு? தாசரே என்னை மன்னிச்சுடுங்கோ, தாசரே என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு கதறார் ராஜா. என்ன நடந்தது அப்படின்னா, நரசிம்மரே உங்களுக்காக சிம்ம கர்ஜனை பண்ணி உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படின்னு உடனே பெரியதாசருக்கு ஒரே அழுக. எனக்கு காட்சி கொடுக்கலையே நரசிம்மா, எனக்கு காட்சி கொடுக்கலையே ரங்கா அப்படின்னு அழறார். அப்போது அத்தனை மக்களும் அவருக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். இந்த ராஜா இந்த பெரியதாசருடைய சிஷ்யராகவே மாறிட்டார். அன்னையிலிருந்து நல்லபடியாக ரூல் பண்ணுறார். லிட்ரலி அவர் அந்த ரூலிங்கே தன்னுடைய வாரிசுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி சதா சர்வ காலமும் தாசரோடையே நரசிம்மா ரங்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் கதறின்னு இருக்காரு பெரியதாசர், எனக்கு காட்சி கொடுக்கலையே, எனக்கு காட்சி கொடுக்கலையே, எனக்கு காட்சி கொடுக்கலையேன்னு அழறார். அப்போது
இந்த நரசிம்மா எனக்கு என்ன உங்களை நான் பார்க்க முடியாமல் போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அழுதுன்ட்ருக்க. அப்படி அழுதுன்ட்ருக்கிற போச்சே ஒரு அந்தனர் வர, அண்ணா பஞ்சகச்சம்லாம் கட்டிண்டு திருமணம்லாம் இட்டுண்டு நல்லா அப்படியே ரங்கா மாதிரியே ரங்கநாதனா மாதிரியே வரார். வந்த உடனே வந்திருக்கிறதே ரங்கநாதர் தான். அந்த அந்தனரை பார்த்த உடனே கதறி 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 அழறார். அப்போது என்னால் பார்க்க முடியலையே நரசிம்மரை. அப்போ அவர் அந்த அந்தனர் சொல்கிற, என்ன நீ வைகுண்டத்துக்கு தூரம் மனதுதான்னு சொன்னவன் நீயே, இப்படி அழலாமா நீயே? இப்படி நீ அழலாமா? ரங்கநாதனை பார்க்கணும் அவ்வளோதானே. ஸ்ரீரங்கம் போ, ஸ்ரீரங்கமுக்கு போய் உன்னுடைய ரங்கநாதனை கண்குளிர சேவிச்சுட்டு வா அப்படின்னு அந்த அந்தனர் சொல்லி அவனை தடவி கொடுக்குற. அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே பெரியதாசருக்கு அப்படியே அப்படியே நட்டுங்கிறது. ஐயோ, இந்த குரலை நம்ம கேட்டிருக்கோமே, இந்த குரலை நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கே, நரசிம்மரோடது தானே, நம்மளுடைய ரங்கனுடைய குரல் மாதிரி இருக்கே, ரங்கன் தானே வந்திருக்கு, அந்த ஸ்பரிசம் என்னால் உணர முடியறதே அப்படின்னு தன்னை சுதாரிச்சுக்கிற போச்சே அந்த நேரம் காணும். ஓடுறார். தஞ்சாவூர் டு திருச்சி எவ்வளோ தூரம், ரங்கநாதனை பார்க்கறதுக்கு ஓடுறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அப்படியே அந்த ரங்கநாதர் அதில் விழுந்து அப்படியே அழுது புலம்புறார். அங்கேயே இருந்து சர்வீஸ் பண்ணுறார். பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு தாமரை வடிவில் ஜோதியாக ரங்கநாதரோட கலந்துடுறார். இந்த எதேச்சியாக அமைஞ்சது இந்த டாபிக்கு. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் ரங்கனோட ஜோதியாக கலந்தா மாதிரி பெரியதாசரும் ரங்கனோட ஒரு தாமரை வடிவத்தில் அப்படியே ஜோதியாக கலந்துட்டார். இன்றைக்கி கூட அந்த பெரியதாசருடைய ஒரு சன்னதின்னு இல்லை, ஒரு இது இருக்குன்னு சொல்கிறா. நான் பார்க்கல, ரங்கநாதன் கோவிலுக்கு ஸ்ரீரங்கமில் கவனிக்கலை. நெக்ஸ்ட் டைம் போனால் பாருங்கோ இருக்குன்னு சொல்கிறா. ஸோ இப்படி ஒரு நரசிம்மரையும் ரங்கனையும் நினச்சி தாசராக மாறின இந்த பெரியதாசர். இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரியறது என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த பக்தி தான் வைகுண்டத்தினுடைய தூரத்தினுடைய அளவு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சதா பகவானுடைய நாமத்தை நம்ம ஜபிக்கிற போச்சே நம்மளுக்கு அந்த வைகுண்டம் என்ன, அவரே நம்மளை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுலாம் ரங்கா பாண்டுரங்கா.